இன்னும் சில வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. அதாவது சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு, சர்வதேச நிதிய திட்டம் குளோபல் ஃபண்ட், HIV தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவினூடாக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. என்னென்ன பதவிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ICT உதவியாளர், அதற்கு கல்வி தகமைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர ஒரே அமர்வில் 6 பாடங்களில் சித்தி பெற்றிருத்தல் வேண்டும். 4 திறமை சித்திகளுடன் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் 3 பாடங்களில் சித்தி பெற்றிருத்தல் வேண்டும். ICT துறையில் டிப்ளோமானது NVQ மற்றும் 4 சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும். வன்பொருள் மற்றும் வலையமைப்பின் 2-3 வருட அனுபவம். மாதிரி அலுவலக உதவியாளர் பதவிக்கும் ஆட்சேர்ப்பு செய்கின்றார்கள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மற்றும் உயர்தரத்தில் சித்தி குறைந்தது 1 வருட அனுபவம் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுறுசுறுப்பான ஆளுமை மற்றும் சிறந்த மக்கள் தொடர்பு திறன் தேவை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கும் வயதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 64 வயதிற்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். ஆய்வக உதவியாளர், அதாவது லைப்ரரி ஹெல்பர், நடமாடும் கிளினிக்கு தேவையாக இருக்கிறது. ஆய்வக தொழில்நுட்பத்தில் லேப் டெச் சான்றிதழ் அல்லது டிப்ளோமா பெற்றிருத்தல் வேண்டும். அதே மாதிரி பயிற்சி பெற்றிருப்பது கூடுதல் தகுதியாக கருதப்படும். இது 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இது 1 வருட கால ஒப்பந்த பணியாகும். NGO ஊடாக வழங்கப்படும். வெளிப்பணி உதவியாளர், அவுட்ரீச் ஒர்க்கர் என்று சொல்லப்படுகிறது. அது சமூகத்தை சேர்ந்தவராக அல்லது அக்குழுக்களுடன் பணிபுரிந்த அனுபவம் கொண்டவராக இருத்தல் வேண்டும். கணினி அறிவு மற்றும் தமிழ் சிங்கள மொழிகளில் சரளமாக பேசும் திறன் அவசியமாக கருதப்படும். மேல் மாகாணத்திற்குள் பயணம் செய்யக்கூடியவராக இருத்தல் வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான முடிவு திகதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை மாதம் 3ஆம் திகதி, 7ஆம் மாதம் 3ஆம் திகதி இதற்கான க்ளோசிங் டேட்டாக இருக்கிறது. இதற்காக விண்ணப்ப படிவம் தேவை என்று சொன்னால் வீடியோக்கு மேலே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறோம். அந்த லிங்க் ஊடாக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த அடிக்கடி நாங்கள் அந்த விண்ணப்ப படிவத்தையும் இதற்கான கெசட்டையும் போடுவோம். நன்றி.